உங்களுக்கு இப்போ கரெக்டாக 30 வயசு ஆகுதுன்னு சொல்லி வச்சுப்போம். திடீர்னு ஒரு நாள் காலையில் முழிக்கும்போது ஒரு பயங்கரமான உண்மை உங்கள் முகத்தில் அறியுது. நம்மக்கிட்ட உருப்படியான பேங்க் பேலன்ஸ் கூட இல்லையே, நம்ம இன்னும் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வருது. இது ஏதோ 23 வயசில் காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு முரட்டு சிங்கிள் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐரானிக்கல் நிலைமை கிடையாது. இது உண்மையான பயம். காரணம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணமாகி இருக்கும், 1-2 குழந்தைகள் கூட இருக்கலாம். பொருளாதார விடுதலையை நோக்கி நகர உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள், மாற வேண்டிய ஒரு மனநிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு 1-2 வீடியோக்கள் தான் போடுவேன். நான் இந்த வீடியோக்குள்ளே பேசுகிற அந்த நாலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் புது வீடு வாங்கின ஃபோட்டோவை போடுறாங்க, புது கார் வாங்கின ஃபோட்டோவை போடுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு ஓனரை பார்த்தாலே கண்ணை தவிர்க்கிறீங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் வாடகை கொடுக்கணும். உங்கள் ஃபோனில் வர்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஏதோ ஒரு ஆஃபர் பற்றியோ அல்லது யாரோ மெசேஜ் பண்ணுறதோ இல்லை, லோன் வேணுமா, உடனடி அப்ரூவல் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் தான் அடிக்கடி வருது. உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது எல்லா பேங்க்காரனுக்கும் தெரியுது. இந்த நிமிஷம் ஏன் எவ்வளோ ரொம்ப டெரிஃபையிங்காக இருக்குது தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு இப்போது 30 வயசு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இப்போ அறிவு வந்துருச்சு. ஆனால் அதே சமயம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வலி வருது. ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுக்கு. ஆனால் அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் தான் மிஞ்சது. யாராவது உங்ககிட்ட இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபி போடுங்கன்னு சொல்லும்போது அது எவ்வளவு எரிச்சலாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். கணக்கு இங்கே இடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பர்த்டே கேக் வெட்டும்போது அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, அது ஒரு கவுண்டவுன் டைமர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டைமர் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அந்த பாஸ் பட்டன் உங்ககிட்ட இல்லை. ஆனால் இங்கே யாருமே உங்ககிட்ட சொல்லாத ஒரு கசப்பான உண்மை இருக்குது. நீங்கள் 30 வயசில் காசு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் டெய்லி குடிக்கிற அந்த ஒரு கப் டீயோ அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோ கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது இருக்கிற இந்த உலகத்தில் விளையாட்டோட விதிகள் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே முழுசாக மாறிடுச்சு. ஆனால் இன்னமும் நம்ம ஊரில் எல்லோரும் உங்ககிட்ட அந்த பழைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையே கொடுத்துட்ருக்குறாங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். நம்ம அப்பா அம்மா காலத்தில் எப்படி இருந்தது? 1990களில் ஒரு வீட்டோட விலை ஒரு சாதாரண குடும்பத்தோடைய 1 வருஷ வருமானத்தை விட ஒரு 3 மடங்கு தான் அதிகமாக இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷம் சம்பளத்தை சேர்த்து வச்சாலே ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ 2026 அது எவ்வளோ தெரியுமா? 8லேருந்து 10 மடங்கு அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஏரியாவில் ஒரு பிளாட் வாங்கினா கூட அது உங்கள் வருமானத்தோட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. மதுரையை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய சிட்டி, ஒரு சின்ன கிராமம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தோராயமாக வரக்கூடிய ஒரு இடம். 1990களில் ஒரு வங்கி அதிகாரியோ அல்லது ஒரு அரசு பள்ளியில் காலேஜில் பேராசிரியர் இருக்கக்கூடியவர் வாங்கின சம்பளம், மாத சம்பளம் 3000-5000 ரூபாய். அதாவது வருடாந்திர வருமானம் ஒரு 36,000-60,000 ரூபா வரைக்கும். அப்போது மதுரையில் அண்ணா நகரில் அல்லது கேகே நகர் மாதிரியான இடத்துல ஒரு கிரவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 50,000-1 லட்சத்துக்குள்ளே கிடைச்சது. கட்டுமான செலவு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தினுடைய 3-4 வருஷ வருமானம் ஒரு நல்ல வீட்டை வாங்கி தந்தது. ஆனால் இன்றைக்கி அதே நிலையில் உள்ள ஒரு அதிகாரியுடைய மாத சம்பளம் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். வருஷத்துக்கு ஒரு 9-10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு விலை மதுரை அண்ணா நகர் அல்லது கோமதிபுரத்தில் இன்றைக்கி ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா கூட 80 லட்சத்துலேருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் தேவைப்படுது. இது ஒரு தனிநபரின் வருடாந்திர வருமானத்தை போல் 8-12 மடங்கு வரைக்கும் அதிகம். 2026 ஒரு மிடில் கிளாஸ் ஆள் 20-25 வருஷம் லோன் கட்டினா ஒழிய ஒரு வீட்டை நினச்சி கூட பார்க்க முடியாத சூழல் உருவாகி இருக்குது. உங்கள் அப்பா அம்மா அவங்க காலத்தில் வாங்கின அந்த சின்ன சம்பளத்தில் ஈஸியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி உங்களை படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட சென்னை மாதிரியான இடத்துல அது உங்கள் வாடகைக்கே பற்ற மாட்டேங்குது. இப்போது நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அது மிடில் கிளாஸ் சம்பளம் மாதிரி வெளியே தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே இன்ஃப்ளேஷன் கணக்குப்படி பார்த்தா அது 1990களோட 10,000 ரூபாய்க்கு தான் சமம். அதாவது நீங்கள் மிடில் கிளாஸ் சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் ஒரு ஏழையோடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம், சிக்கனமாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்குது. ஆனால் அவங்க உழைச்ச காலத்தில் எண்டு லெவல் வேலைக்கு கூட பென்ஷன் இருந்தது. பொருளாதார நிலைமை வேறு மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் ஒரு 3 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கினா கூட அதை இஎம்ஐயில் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் கூட அவங்க கொடுக்குற சம்பளத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. அதனால் யாராவது நீங்கள் அன்டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க இல்லை சோம்பேறியாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க.
நீங்கள் சோம்பேறி இல்லை, நீங்கள் மோசமான ஒரு பொருளாதாரத்தில் சிக்கியிருக்கீங்க. இங்கே ஆட்டம் ஆடுறது கஷ்டம்னு சொல்லி தெரிஞ்சும் எல்லாரும் இது ஒரு சரிசமமான போட்டி மாதிரி நினச்சிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் உண்மை. உங்கள் 20களில் நீங்கள் எவ்வளவோ கனவு கண்டிருப்பீங்க. உலகத்தை சுற்றணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆனால் நிஜம் என்ன அப்படின்னா, அந்த 10 வருஷத்தை நீங்கள் வெறும் பிழைப்புக்காகவும் இந்த சிஸ்டத்தில் சிக்கி தவிக்கிறதுலையுமே செலவு பண்ணிட்டீங்க. அதுவும் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் உங்கள் கழுத்தில் ஒரு பெரிய பாம்பு மாதிரி சுற்றி இருக்குது. இந்த உங்களுடைய ஜாபில் சம்பளம் பத்தாதனால ஒரு சைடு ஹெஸ்டில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அது இப்போ உங்கள் நிம்மதியை கெடுக்க ஒரு 2வது வேலையாக மாறிடுச்சு. நீங்கள் சோம்பேறி இல்லை, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க. அதனால தான் 30 வயசில் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது எப்படிடா இதெல்லாம் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பு வருது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டுக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது உங்களுடைய வயசு. ஏன் 30 வயசு இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம்னு சொல்லி நான் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இதுதான் உங்களுக்கான உண்மையான வேக்கப் கால். உங்கள் 20கள் அப்படிங்கிறது வெறும் கற்றுக்கிறதுக்கான காலம். எந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது, எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எப்போ தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கிட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அனுபவங்கள். உங்கள் 30கள் தான் உங்களுடைய ஏர்னிங் டெக்கேட். இப்போ உங்ககிட்ட போதுமான அனுபவம் இருக்குது. அதே சமயம் ஒரு விஷயத்தை மாற்றணும்னு அதுக்கு தேவையான தெம்பும் நேரமும் இருக்குது. 30 வயசில் காசு இல்லாமல் இருக்கிறது ஃபெயிலியர் கிடையாதுங்க. அது ஒரு மேத் ப்ராப்ளம். ஒரு கணக்கில் தப்பு இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதை திருத்துவோம்ல. அதே தான் இங்கேயும். நான் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய சின்ன அந்த செலவுகள் கிடையாது. நம்முடைய பிரச்சனையே வேறு. நீங்கள் மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சு அதில் 38,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணி உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறதில்ல. அந்த 2,000 ரூபாய் வேணால் அடுத்த மாதம் ஒரு சின்ன நிம்மதியை தரலாம். ஆனால் அது உங்களை ஒருபோதும் ஒரு பெரிய செல்வந்தனாலாம் ஆக்காது. முப்பது வயசில் நீங்கள் காசு இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்டிங் ப்ராப்ளம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறது இன்கம் ப்ராப்ளம். உங்கள்கிட்ட வர்ற காசு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெட்டி செலவு பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஜீரோவில் இருக்கும்போது சின்ன செலவுகளை குறைக்கிறது அப்படிங்கிறது மூழ்கிட்டு இருக்கிற கப்பலை ஒரு ஸ்பூனை வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கிற மாதிரி. முதல்ல அந்த ஓட்டையை அடைக்கணும். அதுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் ஒரே வழி. இங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய பெருமைக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப்பை உண்டாக்குங்க. கவனிங்க, நான் செலவு அப்படின்னு சொல்லி சொல்லலை, பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம ஊரில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு 50,000 60,000 சம்பளம் ஏறுனா உடனே அடுத்த மாதமே ஒரு 3,000 ரூபாய் அதிக வாடகை உள்ள வீட்டுக்கு குடி போயிடுவாங்க. இல்லைனா ஒரு ஐஃபோன் வாங்குவாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இதுதான் ஒருத்தரை வாழ்க்கையில் முழுக்க ஏழையாக வச்சுருக்கும். உண்மையிலேயே ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சம்பளம் ஏறினாலும் அடுத்த 2 அல்லது 3 வருஷத்துக்கு பழைய மாதிரியே ஒரு ஏழை மாதிரியே வாழ்வாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வர்ற காசை தொடவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ 30 வயசில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வாழ தயாராக இருக்கணும். இது வாழ்க்கை முழுக்க இல்லை, வெறும் ஒரு 24 மாதத்துக்கு மட்டும்தான். ஏன்னா இப்போது 2026 காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் வந்துருச்சு. நீங்கள் நினைக்கிறத விட வாய்ப்புகள் இப்போது ரொம்ப அதிகம். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும்னா முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் பஃபர் இருக்கணும். இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் வீடியோ எடிட்டிங் கற்றுக்குவோ அல்லது ஒரு டிஜிட்டல் ஸ்கில் கற்றுக்குவோ வருஷக்கணக்கில் ஆகும். ஆனால் இப்போது வெறும் 6 வாரத்தில் நீங்கள் ஒரு ஸ்கில்லை தேர்த்துக்கிட்டு அதை வச்சு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அவன் ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கையில் காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். என்ன பண்ண தெரியுமா? சும்மா வீட்டில் உட்காந்து மொபைல் வீடியோ எடிட்டர் ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு வீடியோ எடிட் பண்ண கற்றுக்கிட்டான். அப்புறம் அவன் பெரிய யூடியூபர்களுக்கோ இல்லை சினிமாவுக்கெலாம் வேலை செய்ய போல் லோக்கல் ஏரியாவில் இருக்கிற சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தான். ஒரு வீடியோவுக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கினான். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வீடியோ பண்ணால் கூட மாதத்துக்கு 30,000லேருந்து 50,000 வரைக்கும். அவன் ஒன்றும் வேர்ல்ட் கிளாஸ் எடிட்டர் கிடையாது. ஆனால் அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான். இன்னொரு முக்கியமான விஷயம், ரிமோட் ஒர்க். இது உலகத்தையே மாற்றிருச்சு. நீங்கள் உங்கள் வில்லேஜில் உட்காந்துக்கிட்டு பெங்களூர்லேயோ இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யலாம். அங்கே இருக்கிற சம்பளம் உங்களுக்கு இங்கே உங்கள் ஊரில் ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். இதுக்கு பேர் ஜியோகிராஃபி ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
உங்கள் வருமானம் அப்படியே இருக்கும், ஆனால் உங்களுடைய செலவு பாதியாக குறையும். யோசிச்சு பாருங்கள். வெத்து பெருமைக்கு சிட்டியில் இருந்துக்கிட்டு 80,000 சம்பாதிச்சு அதில் 70,000 செலவு பண்ணுற ஒருத்தனை விட ஊரில் இருந்துக்கிட்டு 50,000 சம்பாதிச்சு 20,000 மட்டும் செலவு பண்ணிக்கிட்டு 30,000 சேமிக்கிறவன் தான் பணக்காரன் ஆவான். பெருமை ஒரு விலை உயர்ந்த பொருள், ஆனால் தாழ்மை ரொம்ப மலிவானது. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஜஸ்வின் எனக்கு இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு அந்த வலி புரியுது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட தயாராக இல்லை அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழித்து இதே கமிட்மெண்ட்டோட இதை விட மோசமான மன அழுத்தத்தோடு இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்க்குறத விட நீங்கள் அடுத்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க எதிர்காலத்தை சரி பண்ணுறதை பார்த்தா அவங்க பெருமை தான் படுவாங்க. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய வருமானத்தை எப்படியாவது ஒரு 30% உயர்த்துங்க. ரெண்டாவது, உங்கள் செலவுகளை இப்போ இருக்கிற அதே அளவில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்கள். சம்பளம் ஏறினாலும் பழைய கார்லேயே போங்க, அதே சின்ன வீட்டிலையே இருங்க. அந்த எக்ஸ்ட்ரா வர்ற ஒவ்வொரு ரூபாயும் எடுத்து 3 விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. முதலாவது, உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் அல்லது வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல அடைங்க. அப்புறமா மற்ற கடன்களையும் அடைச்சிருங்க. ஒரு 1,00,000 ரூபாயாவது எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து வைங்க. அப்போ தான் நீங்கள் யார் முன்னாடியும் தைரியமாக நிற்க முடியும். அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட். இதை செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இவன் என்னமோ நிறைய சம்பாதிக்கிறதா நினச்சா இன்னும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகும்போது நீங்கள் வீட்டில் உட்காந்து ரசம் சாப்பிட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விலை. இந்த விலையை உங்களுடைய 30களில் ஒரு 2-3 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை வாழ்க்கை முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 48,000 செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுப்போம். உங்கள்கிட்ட வெறும் 2,000 ரூபாய் தான் மிச்சம் இருக்குது. இது ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்தால் கூட காணாமல் போயிடும். ஆனால் இதே நீங்கள் அடுத்த 2 வருஷத்தில் உங்களுடைய வருமானத்தை 80,000 மாற்றி உங்கள் செலவு அதே 48,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மாதம் 32,000 ரூபாய் மிச்சம் இருக்கும். 2 வருஷத்தில் உங்கள் கையில் பணமாக மட்டும் 7,5 லட்சம் ரூபாய் கையில் இருக்கும். இது உங்களை கோடீஸ்வரன் ஆக்காதுங்க, ஆனால் இது உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 30 வயசில் நீங்கள் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான சாபம் இல்லை. ஆனால் நீங்கள் 40 வயசுலையும் இதே நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எல்லாம் தானாக மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பிளான் கிடையாது. நிஜம் என்ன அப்படின்னா யாருமே உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. எனக்கு லக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஃபெய்த் மேலே நம்பிக்கை உண்டு. என்னை படைத்த கடவுள் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடி எடுத்து வச்சா வழி பிறக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற 3/4 பேர் ஒரு 90 நிமிஷத்துக்கு மோட்டிவேஷனலாக இருப்பீங்க. அப்புறம் பழைய மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க போயிடுவீங்க. அப்புறம் 5 வருஷம் கழித்து 35 வயசில் இதே மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த ஆளாக இருக்காதீங்க. கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் யோசிங்க. உங்களுக்கு 45 வயசு ஆகுது, அதே பழைய வேலை, அதே சின்ன வாடகை வீடு, அதே மன அழுத்தம். உங்கள் தம்பி இல்லைன்னா அண்ணன் பையன் ஏமாமா இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவங்ககிட்ட இல்லைடா நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவனுக்கு இப்போ 12 வயசு தான் ஆகுது, ஆனால் அவனுக்கே தெரியும் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த வலி உங்களுக்கு வேணுமா? இல்லைனா அடுத்த ஒரு 2 வருஷம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு அவுட் சைடர் மாதிரி வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகிறீங்களா? முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. பெருமையை குறைங்க, இல்லைனா அப்படியே முடங்கி கிடங்க. வாழ்க்கை ஒரு தடவை தான். அந்த வாழ்க்கையை பயத்தோடு வாழாதீங்க, தைரியமாக வாழுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை, கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.